சென்னையில் பெய்து வரும் தொடர் கனமழையால் வேப்பேரி ரெசிடென்ஸ் சாலையில் மழைநீர் குளம் போல தேங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். தற்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? சென்னையில கடந்த 5 மணி நேரத்திற்கு மேலாக கனமழையானது கொட்டி தீர்த்து வரக்கூடிய நிலையில சென்னையில பல்வேறு இடங்கள்ல இதன் காரணமாக மழைநீரானது சாலைகள்ல தேங்கி இருக்கக்கூடிய காணலாம். குறிப்பாக புரட்சிவாக்கம் ரிச்சர்டன் சாலை, அதே போல லட்டாங் சாலை உள்ளிட்ட அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய சாலைகள்ல முழங்கால் அளவிற்கு இந்த மழைநீரானது தேங்கி காட்சியளிக்கிறது. இதனால வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள், அது மட்டுமின்றி வேலைக்காக செல்லக்கூடிய நபர்கள் என பல்வேறு நபர்கள் இந்த சாலைகள்ல தேங்கி இருக்கக்கூடிய மழைநீர் காரணமாக அவர்கள் பாதிப்படைந்திருக்காங்க. அந்த சாலையில லட்டாங் சாலையில இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலும் இந்த மழைநீரானது புகுந்ததால பெரிதும் சிரமத்திற்குள்ளாகி இருப்பதாக அந்த பகுதிவாசியும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் இந்த டிராக்டர் பம்பு மூலியமாக அங்க இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியே எடுக்கக்கூடிய பணியில தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.